மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு சின்ன வேண்டுதலுக்காக மயிலாப்பூரில் இருக்க ஷீரடி சாய்பாபா கோயிலுக்கு போக வேண்டியது இருக்குங்க. அதுக்காக நான் வேர் பண்ண போகிறது இந்த சூப்பரான ஆரஞ்சு கலர் குர்த்தி செட் தான் வந்து வேர் பண்ணிட்டு போக போகிறேன். இந்த குர்த்தி செட் எனக்கு ஆலிவ் ஃபேஷன் என்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த குர்த்தி செட் வந்து பார்த்தீங்கன்னா சைடு ஓப்பன், அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெயிட் பேண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த லுக்கை இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறதுக்கு அவங்க கொடுத்துருந்த சூப்பரான கான்ட்ராஸ்ட் துப்பட்டா ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும். உங்களுக்கும் இந்த குர்த்தி செட் ரொம்பவே பிடிச்சிருந்தா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து கீழே டேக் பண்ணி அவங்களோட டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அவங்க கிட்ட குர்த்திஸ் மட்டும் இல்லாமல் சாரீஸுமே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஃபைனலி நானும் ரெடி ஆகிட்டு நம்ம ஊரில் இருக்க மேடு பள்ளத்தை எல்லாம் தாண்டி ஒரு வழியாக டெஸ்டினேஷனுக்கு ரீச் ஆகிட்டு அங்கே சாமிக்கு தேவையான மாலை துளசி வாங்கிட்டு இங்கே சாய்பாபா கோயில் உள்ள பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வந்து எடுக்கக்கூடாது போட்டிருந்தால நாங்கள் போய் சாமி கும்பிட்டுட்டு திரும்பி வரும்போது கோயிலில் கொடுத்த பிரசாதத்தை வாங்கிட்டு மயிலாப்பூரில் டிஃபன் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுவும் எங்களுக்கு ரொம்ப பர்சனல் ஃபேவரட் வந்து பார்த்திங்கன்னா நிலாச்சோரன்ற ஒரு டிஃபன் சென்டர் தான். இங்கே ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, டிஃபனுமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பட் எங்கள் நேரம் நேற்று வந்து அங்கே காலி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. மாமி டிஃபன் சென்டர்ன்ற பக்கத்தில் போனால் அங்கேயும் வந்து காலின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நித்யாமிர்தத்தில் நாங்கள் ஒரு தோசையும் ஒரு பூரி செட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நேராக கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இன்னைக்கிட்டே இப்படி தான் போச்சு. இதே மாதிரி நாளைக்கு ஒரு மினி vlogல பார்ப்போம். பாய்.